இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன குழந்தை பெத்துக்க போறது இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? அண்ணி அது வந்து இப்படியே வந்து போயின்னு சொல்லிட்டு இருந்தா டைம் ஓடிடும். எது இது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடக்கணும். ஐலி, 2 பேரும் சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு தள்ளி போடுறதுக்கெல்லாம் எந்த ரீசனும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இப்போ சமாளிக்க கூட எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குதே. இவர் ஒருத்தர் நான் தான் சமாளிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஏன் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம்ல? என்ன யோசிக்கிறீங்க? அக்கா, நாங்க தள்ளி போடுறதுக்கு காரணம் இருக்குக்கா. என்ன காரணம்? அதான் உங்களுக்கே தெரியுமேக்கா. எனக்கு என் அப்பா என்ன மகனா ஏத்துக்கணும். அயலிக்கு அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, என் அக்காவோட வாழ்க்கை இன்னும் சரியா அமையல. அக்கா, அதெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா தான் நாங்க அடுத்த கட்டத்தை பத்தியே யோசிக்க முடியும். முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத சிவா. நீ சொன்னதுல ஒரு ரீசன் மட்டும்தான் நான் ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அயலியோட அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க ப்ராப்ளம சால்வ் பண்ணணும்னு சொன்னல, அதுதான். மத்தபடி நீ உங்க அப்பாவை பத்தி யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. அதான் உனக்கு யார் இல்லைனாலும் அக்கா நான் இருக்கேன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் ஏன் நீ அதை பத்தி யோசிக்கிற? அப்புறம் வேற என்ன சொன்ன? ஏன் லைஃப் நல்லபடியா அமையணுமா? இப்போ எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். எனக்காக என் பொண்ணு இருக்கா, நீங்க 2 பேரும் இருக்கீங்க. வீட்ல சித்தப்பா சித்தின்னு எல்லாருமே தான் இருக்காங்க. எனக்கு என்ன குறைச்சல்? ஆனா இருக்க வேண்டியவர் இல்லையே. மாமாவும் நீங்களும் சேர்ந்து வாழ்ந்தாதானே உங்க லைஃப் நல்லபடியா போகுதுன்னு அர்த்தம். சிவா, கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க என்கிட்ட வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். நான் உங்களை ஏன் குழந்தை பெத்துக்கலன்னு கேட்டா நீ என்னையே காரணம் சொல்றியா? இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஒழுங்கா 2 பேரும் சீக்கிரமா குழந்தை பெத்துக்கிற வழிய பாருங்க. ஐலி, நீ கவலைப்படாத. உன் அம்மாவை எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிச்சு எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதை வரேன். என்ன சிவா, இந்தாங்க, 2 பேரும் போங்க. அந்த மரத்துல தொட்டில் கட்டி வேண்டிக்கிட்டா எந்த குறையும் இல்லாம சீக்கிரமா நல்லபடியா குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் மரத்துல தொட்டில் கட்டி வேண்டிக்கோங்க. இன்னும் என்ன தயங்கிட்டு இருக்கீங்க? சொல்லிட்டு இருக்கேன்ல. இந்தாங்க. வாங்க.